வணக்கம். எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் கேக்குதாங்கய்யா? தெளிவா இருக்கு ஐயா, கேக்குது. சரிங்க, ஓகே. நம்ம போன வகுப்பினுடைய தொடர்ச்சியை பார்த்தரலாம். ஆமாங்க ஐயா. ஸோ யோகா என்பது என்னன்றது இந்த முதல் வரியில பாபா சொல்றாரு. யோகா என்பது வந்து 3 விதமான அதுக்கு வந்து இன்டர்பிரேஷன்ஸ் இருக்கு. அது நமக்கு எல்லாருமே தெரியும். அது வந்து ஜீவாத்மாவோட வந்து பரமாத்மாவோடு இணைவதுதான் யோகா என்பது சரியான விளக்கம் என்பது பாபா பல இடங்களில் சொல்லியிருப்பாரு. அப்போ யோகா அப்படின்னாவே இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஒன்றாகிறது, அதாவது மோட்ச நிலையை அடைவதுதான் யோகா என்றது. மற்றபடி இந்த சில பேர் வந்து நான் யோகா பயிற்சி பண்றேன்னு சொல்லுவாங்க. காலையில மாலையில சில யோகாசன பயிற்சிகளை பண்ணிட்டு அது யோகா பண்றேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா பெரிய அது அந்த அஷ்டாங்க யோகத்துல ஒரு 8 படிநிலைகள்ல ஒன்றுதான் அந்த யோகாசனங்கள் என்பது. அது வந்து முழுமையான யோகா ஆகாது என்பது மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கிறது. பக்தியற்ற மனிதர்கள் பரம்பொருளிடமிருந்து மிகவும் தொலைவிலேயே இருக்கிறார்கள். ஸோ நிச்சயமாக பக்தி என்ற பெயரில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யாராலும் ஒரு 2 தெருவுக்கு 3 தெருவுக்கு ஒரு கோயில்கள். அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எல்லாரும் கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, வீட்டுல பூஜை பண்றது, இதெல்லாம் வந்து பக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. நல்லா காலை மாலை 2 வேளை பூஜை பண்ணாம சாப்பிடுறது இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா பக்தி என்பது வந்து இறைவன் மேல பற்று வைத்திருப்பதுக்கு பேர் தான் பக்தி. ஸோ அந்த இறைவன் மேல வந்து பற்றுதல் என்றால் இறைவன் வந்து எனக்கு வேணும், இறைவனோடு நான் 2 கலக்க வேண்டும் என்ற அந்த ஆவலுக்கு பேர் தான் பக்தி. அந்த ஏக்கத்துக்கு பேர் தான் பக்தி. இது மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆகவே பக்தி என்பது சும்மா உடம்புல வந்து திருநீரை பூசிக்கிறது, அல்லது நாமத்தை போட்டுக்கிறது, அல்லது ஏதேனும் மத அடையாளங்களை துண்டு போட்டுக்கிறது, கலர்ல வேஷ்டி கட்டிக்கிறது, இதெல்லாம் வந்து பக்தியினுடைய அருகில் கூட வர முடியாது. அருகதையே இல்லாத விஷயங்கள் இதெல்லாமே பக்திக்கு. ஆகவே பக்தி என்பது இறைவன் மேல நாட்டம் இருக்கணும், இறைவன் மேல வந்து பற்றுதல் இருக்கணும். இறைவன் தான் எனக்கு வேண்டும், இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் பக்தி. அத்தகைய பக்தி இல்லாதவர்கள் தான் இங்க பாபா சொல்லும் போது என்ன சொல்றாரு, பக்தியற்ற மனிதர்கள் பரம்பொருளிடமிருந்து மிகவும் தொலைவிலே இருக்கிறார்கள். ஆகவே இத்தனை கோடி மனிதர்கள் இந்த உலகத்துல பக்தி என்ற பெயர்ல எத்தனைதான் பூஜை பண்ணாலும், எத்தனை விக்கிரகங்களையும் சாமிகளை வந்து விட்டாலும், அவங்கெல்லாம் பரம்பொருளிடமிருந்து மிக தொலைவில் இல்லை, மிக தொலைவில் சொல்றாங்க. ஆகவே பக்தினா என்னன்னு மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பக்தி பாதைக்கு வரணும். அவர்கள் ஒருபோதும் இந்த யோக நிலையை அடைவதில்லை. தன்னை அறிவதே உண்மை அறிவாகும். தன்னை அறிவதே உண்மை அறிவுன்னா என்னங்க, அதுக்கு பொருள் யாரேனும் ஒரு சொல்ல முடியுமா? தன்னை அறிவதே உண்மை அறிவாகும் என்று சொன்னா இத வந்து என்ன விளக்கம் யாரேனும் ஒருவர் சொல்ல முடியுமா? தன்னை அறிவது என்றால் என்ன, தன்னை அறிதல் என்றால் என்ன? முதல்ல அதுக்கான ஒரு விளக்கம் யாரேனும் தெரிந்தால் சொல்ல. செல்ஃப் ரியலைசேஷன். நீங்க ஆங்கிலத்தில் நான் கேட்கல. அதுக்கு வந்து பொருள் நான் மனிதன் அல்ல, நான் பிரம்மம். கரெக்ட், நான் பிரம்மம் என்று உணர்வதுதான். அதேதான், இதுதான் தன்னை அறிதல் தான். இந்த நான் என்பது நான் அல்ல, இறைவன் தான், அதான் பிரம்மம் தான். இதுதான் தன்னை அறிதல் என்பது. அந்த உணர்வை அறிந்து கொள்வதுதான். அதுதான் ஆங்கிலத்தில் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் என்றாலும் தன்னை அறிதல் என்று சொன்னாலும் அது என்ன, அதனுடைய பொருள் என்ன என்றால், இது நான் அல்ல, நான் என்று சொல்வது பொய்யே, அவன்தான் இங்க இருக்கிறது, அதுதான் மெய் என்பதுதான் அது. அது வந்து வார்த்தையால சொல்லக்கூடிய விஷயம் அல்ல, அது உணர்வால உணர்ந்து அதுவாகவே ஆகிவிட்ட ஒரு நிலை. தன்னை வந்து அந்த உணர்வு நிலையிலே ஒரு மனிதன் இருக்கின்ற பொழுது அதுதான் உண்மையிலேயே தன்னை அறிகின்ற நிலை என்பது. அதற்கான பயிற்சி தான் இந்த ஆத்ம சாதனா. ஆகவே தன்னை அறிவதுதான் உண்மையான அறிவு. அறிவு இங்கே சொல்றது போது இங்க வந்து என்ன அறிவு சொல்றாரு? 2 விதமான அறிவு இருக்கு இல்லையா? ஒண்ணு பரா, இன்னொன்னு அபர ஞானம்.
சோ இங்க வந்து உண்மை அறிவு என்பது பரஞானம். பர என்று சொன்னால் பரம்பொருளை பற்றிய ஞானத்தை அறிவது, நான் பரம்பொருள் என்பது, அதுதான் இதனுடைய விளக்கம். ஆகவே அதுதான் உண்மையான அறிவு. மற்றபடி மனிதர்கள் இந்த உலகத்துல எதை பற்றியெல்லாம் அறிந்திருந்தாலும் அதெல்லாம் அறிவே அல்ல. அதெல்லாம் அவனோடு, அந்த உடலோடு, அந்த மூளையை வந்து அழிந்து போகின்ற பொழுது அதெல்லாம் அழிந்து போகும். ஆனால் ஆத்ம ஞானம் என்பது இந்த ஆத்மாவோடு ஒவ்வொரு பிறப்புக்கும் அது கேரி ஓவர் ஆகிக்கிட்டே இருக்கும். அங்கிருந்து மறுபடியும் வளர்ந்துகிட்டே போகும் இறைவனை அடைகின்ற வரை. வேறு எதுவுமே உண்மை அறிவாக கருதப்பட மாட்டாது. மற்ற எல்லா அறிவும் குழப்பமான அறிவு தான், தெளிவான அறிவு அல்ல. இறைவனை பற்றி தெரிந்து கொள்வது மட்டுமே தெளிந்த அறிவு. மீதி எல்லாம் குட்டைய குழப்புற மாதிரிதான். அது வந்து குழப்பமான அறிவு தான் என்று சொல்றோம். ஆகையால் உண்மை அறிவை, உண்மை ஞானத்தை, பரஞானத்தை பக்தர்களால் மட்டுமே பெற முடியும் என்பதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைன்றதுதான் பாபா இதில் சொல்றாரு. அத்தகைய பக்தி நிலையை, அத்தகைய பக்தர்களாக மனிதர்கள் மாறுவதற்கான உண்மையான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பேராவுல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? சரிங்க. பாபா தெளிவாக அடுத்தது இன்னும் ஒரு விரிவாக்கமாக பாபா சொல்றாரு. உண்மை அறிவு என்பது, உண்மை ஞானம் என்பது தன்னை அறிதல் தான் என்று சொன்னவர். மற்ற எல்லா அறிவும் குழப்பமான அறிவு மட்டுமல்ல, அது வந்து உண்மையான அறிவை மறைக்கின்ற நிழல் என்று சொல்றார். சோ ஒரு மனிதன் மற்ற விஷயங்களிலேயே அதை பற்றியே அறிந்து கொள்ளுகின்ற, அது பின்னாலேயே ஓடுகின்ற மனிதன், அது வந்து அந்த அறிவானது எதை மறைக்கின்றது? தன்னை அறிகின்ற ஞானத்தை அது மறைத்து விடும் சொல்ற. இப்ப தன்னை அறிகின்ற ஞானத்திற்கான அந்த அறிவை தேடுவதற்கான முயற்சியை ஒரு மனிதன் மேற்கொள்ள வேண்டும். சில காரியங்களை சடங்கிற்காக செய்கின்றோம் என்று சொல்றாரு. இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கூட நம்ம பேசணும். பக்தின்ற பேர்ல மணி ஆட்டுறது, பழங்களை வைக்கிறது, தேங்காயை உடைச்சு தீபாராதனை காட்டுறது, இது எல்லாமே யாருக்கு தேவை? இறைவனுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் சடங்குகள் தான். இதெல்லாமே இதனால ஒரு பயனுமே இல்லை. இதனால இறைவனிடத்துல எந்த விதத்துல நீங்க வந்து பக்தியை பெருக்கிருப்பீங்க? இதெல்லாம் ஒரு சடங்குகளால சொல்லப்பட்டது. வழி வழியாக இதெல்லாம் வந்து செய்யப்பட்டு வருகிறத பார்த்து நாம வந்து செஞ்சுட்டே இருக்க முடியும். அறிவை பயன்படுத்தி இதெல்லாம் பகவான் இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தேவையான விஷயங்களா அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கறதே கிடையாது. பாருங்க, உதாரணமா மணி ஆட்டுறது, தீபங்கள் ஏற்றி வைக்கிறது போன்றது, இதெல்லாம் ஒரு வெளியில வேடிக்கைக்கு தான் ஒழிய இது பகவானுக்கு வந்து இது பயன்பட வேண்டிய விஷயமே இல்ல. பகவான் இது உங்களிடத்துல எதிர்பார்க்கிற விஷயமும் அல்ல. இதெல்லாம் அவருக்கு தேவையற்ற விஷயம். நீங்க பகவான் வேணும் அப்படின்னா, பக்தி என்று சொன்னாலே பகவான் வேணும்னு நினைக்கிறது தான். அது பேர் தான் பக்தி. மீதி எல்லாத்துக்கும் பேரு ஆசக்தின்னு பேரு. இந்த உலகத்துல பல விஷயங்கள இறைவனை தவிர மற்ற எதெல்லாம் வேணும்னு ஒரு மனுஷன் நினைக்கிறானோ, அது பின்னால ஓடுறானோ, அதற்காக இறைவனை வந்து பூஜை செய்கின்றானோ, அதுக்கெல்லாம் பேர் வந்து ஆசக்தி. அதுக்கு பேரு பக்தி அல்ல. நீதான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் பக்தி. ஆகவே அந்த ஒரு பக்திக்கு உங்க உள்ளத்தை தான் அவனிடத்துல தரணும். உங்க உள்ளத்தை அவன் பார்த்து இவன் உண்மையிலேயே என்ன நேசிக்கிறான்னு. நேசிப்பதற்கு உள்ளம் தான் தேவை, மனம் தான் தேவை, மணி தேவையில்லை, தீபங்கள் தேவையில்லை. ஆகவே இது ஒரு வெளி வேடிக்கை தான் சொல்றேன். பக்தர்கள் இவற்றில் கூட இன்பத்தை, ஆனா ஒரு பக்தர்கள் இந்த விஷயத்துல கூட அவங்க இன்பத்தை பெறுகிறார்கள் என்று சொல்றாரு. இங்க வந்து நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். பக்தியற்றவர்கள் இதெல்லாம் வெறும் வேடிக்கை, ஆனா பக்தி உள்ளவர்கள் இதுல கூட இன்பத்தை பெறுகிறார்கள் என்று சொல்றாரு. உதாரணத்துக்கு பக்தி உள்ளவர்கள் வந்து இவங்க வந்து தீபங்கள் காட்டுறதோ மணி ஆட்டுறதோ அதெல்லாம் இல்லை. இப்போ உதாரணமா இசைக்கருவிகளை வாசித்து கொண்டு கீர்த்தனை பாடுறாங்க இல்லையா? சோ அதெல்லாம் இங்க செய்கின்ற பொழுது, இசைக்கருவிகளை வாசித்துக் கொண்டு கீர்த்தனை செய்யும் போது இந்த ஓசைகளை கேட்டு தங்களின் பிறகு மகிழ்ச்சி அடைவார் என்று அவர்கள் மனதில் நினைக்கிறாரு. இதன் மூலமாக இந்த ராகத்தை, இது போன்ற தாளத்தை அவரு ரசிக்கிறாரு. பாபா ஒரு இடத்துல நான் உங்களுக்கு பல முறை கூட நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். கீர்த்தனை பாடுகின்ற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் இல்லையா? அதுவும் உறக்க பாடுங்கள்னு சொல்றாரு. கீர்த்தனைய மனதுக்குள்ள பாடாதீங்க. அதாவது நம்ம உப்பாம்சு நம்ம மனசுக்குள்ளார ஜபம் செய்யறோம்ல, அந்த மாதிரி செய்யாம சத்தமாகத்தான் பாடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பாடுகின்ற பொழுது உண்மையிலேயே உங்க மனம் வந்து பகவானுடைய
அவருடைய எண்ணத்தோடு அந்த கீர்த்தனையை பாடிக்கொண்டு இருக்குமே. ஆனால் ஏன்னா அவர் கவனிக்கிறாருல்ல, நீங்க கீர்த்தனை பாடுறீங்க, கீர்த்தனுடைய இதே வந்து சரணாகதி தான். உன்னையன்று எனக்கு வேற யாருமே இல்லை, நீ ஒருவன் தான் அப்படின்ற அந்த இதுதான். அப்போ அவனை பார்த்து நீ தான் எனக்கு, உன்னை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்ற அந்த உணர்வு உங்க உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது அவனுக்கு அது தெரியுது. அப்போ உண்மையான அந்த உணர்வோடு நீங்க நினைக்கிறீங்க, வாய் மட்டும் சொல்லல, அந்த உள்ளத்துக்குள்ளார அந்த நிகழ்ச்சி தெரியுது அப்படின்னும் போது அதை பார்த்து அவர் நிச்சயமா சந்தோஷப்படுறாரு. அப்ப நீங்க கீர்த்தனையை பாடுவதும் அவரை மகிழ்விப்பதற்காகத்தான், இசைக்கருவிகள் வாசிப்பதும் அவருக்கு வந்து அந்த தாளத்தோடு லயத்தோடு அவர் வந்து கேட்கும் போது அவர் இன்னும் மகிழ்ச்சி அடைவாரு. பாபா ஒரு சில இடங்கள்ல சொல்லும் போது, நீங்க கீர்த்தனை பத்தி பேசும்போது நீங்க எல்லாரும் ஒரு சிறந்த கீர்த்தனையாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சிறந்த கீர்த்தனையாளர்களாக. சோ பாபா வந்து அதை விரும்புறாரு. அப்போ பக்தர்களுக்கெல்லாம் இந்த இசைக்கருவிகள் வாசிக்கிறது, தாளம் போடுறது, இது எல்லாமே கூட நீங்க அவருக்கு வந்து இதுல மகிழ்ச்சி இருக்குதுன்றதுக்காக தான் அதை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ மற்ற வகையான இந்த பக்தி என்ற ஒரு வேடிக்கைகள் செய்கின்ற அந்த சடங்குகளுக்கும் உண்மையான பக்தர்கள் அந்த கீர்த்தனையை பஜனைகள் பாடும் போது இசைக்கருவிகள் வாசிப்பது வித்தியாசம், அவங்களுடைய மனோபாவனை சிந்தனை எப்படி இருக்குன்றத மிக தெளிவா சொல்றாரு. சோ பக்தியற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, பிரபுவை பற்றி நினைக்காமல் அந்த இசைக்கருவிகளை பற்றித்தான் நினைத்து கொண்டு இருப்பார்கள். பல கச்சேரிகள் நீங்க பார்க்கலாம். மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசம் முழுசுமே கச்சேரிகள், இசை கச்சேரிகள், பக்தி பாடல்கள் இதெல்லாம் வந்து நிறைய நடத்துறதை நீங்க பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலர்லி தமிழ்நாட்டு கடவுள்களை தரிசிக்கின்ற அந்த வணங்குகின்ற பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாசம் மார்கழி மாசத்து மிக சிறப்பாக அதை வந்து காலை மாலை வந்து பல்வேறு அந்த இசை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடத்துறதை நீங்க பார்த்திருப்பீங்க. அங்க கலந்துக்கிறவங்கெல்லாம் மேடையில ஒருத்தர் பாடுவாரு, ஒரு கஞ்சிரா வாசிப்பாரு, ஒருத்தர் வந்து தம்பரா வாசிப்பாரு. இவங்க எல்லாமே அவங்கவுங்களுடைய திறமையை காட்டுவதற்காக தான் வாசிக்கிறாங்களுடைய, யாருடைய மனமும் பகவான் மேல இல்லை. உண்மையா பொய்யா? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய திறமையை வந்து காட்டுவதற்காக நாங்க பாடுறவரும் தான் வந்து அழகா பாடுறாங்கன்னு மத்தவங்க எல்லாம் மெச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. இறைவனை நினைச்சு உருகியா பாடுறாங்க இல்ல. ஆக அருமையா பாடுனீங்கன்னு கைத்தட்டும். ஆகவே இந்த மனிதர்கள், பக்தியற்ற மனிதர்கள் பிரபுவை பற்றி பகவானை பற்றி நினைக்காமல் அந்த இசைக்கருவிகளை பற்றியும் இசையை பற்றியும் தான் எடுத்துக் கொண்டிருப்பார்கள். இப்படி எப்போதும் இசைக்கருவிகளை பற்றியே அதை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா அவங்க நினைப்பெல்லாம் இதுக்கு பின்னாலேயே இருந்ததுன்னா ஒரு நாள் அந்த பொருளாக மாறி விடுவார்கள். அதுதானே யோகாவினுடைய ஒரு இதை எடுத்து பாத்தீங்கன்னா, யாதிருஷி பாவனாய சித்திர் பவதி தாதிருஷி, வாட் யூ திங்க் சோ யூ பிகம் அப்படின்றதுதான் அந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். எதை ஒரு மனிதன் நினைத்து கொண்டே இருக்கின்றானோ அதுவாகவே அவன் மாறிவிடுகின்றான். அப்ப பணத்தை பத்தி நினைச்சிட்டு இருக்கானா பணமா மாறிடுவான். இசைக்கருவிகளை பற்றியே நினைச்சிட்டு இருந்தானா அதுவா தான் ஆகணும். எதை நினைக்கிறானோ அதுவா மாறிடுறது தான் அந்த ஹியூமன் மைண்டினுடைய இயல்பான ஆற்றல். அது அதை மாற்ற முடியாது. அதனாலதான் பகவானையே நினைச்சுக்கிட்டு இருந்தா அவன் பகவானா மாறியது. இவ்வளவுதான், சிம்பிள் ஃபார்முலா தான் இது. அதனால அவனோட நினைப்பு எப்பயுமே பகவானை பத்தி தான் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆகவே அவங்களுடைய நினைப்பு, ஒரு வியாபாரி இரும்பு பெட்டகத்தையே ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்கிறான்னா உள்ள பணத்தை டெய்லி அவன் வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் போய் அந்த இதுல வந்து பெட்டகத்துக்குள்ளார வைக்கணும்னா எப்ப பார்த்தா தூக்கத்தில் கூட அந்த பெட்டகத்தை நான் பூட்டினா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற நினைப்பு தான் வரும். ஆகவே அது போன்ற பக்தி எல்லாம் உங்களுக்குமே உதவாது. இதெல்லாம் வேடிக்கையான பக்தி. பகவான் நீ வேணும் அப்படின்னு நினைக்கிறதா உண்மையான பக்தின்னு சொல்றாங்க. இப்ப சாதாரணமா மற்ற பக்தர்களை பத்தி எல்லாம் பேசணும், பூஜை சடங்குகள் செய்து பூஜை செய்கிறவரை பத்தி பேசணும். ஆனா ஒரு தீட்சை வாங்கி மந்திரத்தை, அதாவது நம்ம தீட்சை வாங்கி சொல்லுகின்ற மந்திரத்திலும் சரி, மந்திரத்திலையும் சரி, அல்லது சில பேர் ஜபம் செய்வாங்க. தீட்சை வாங்காத மற்ற இதுலயும் கூட பாத்தீங்கன்னா எல்லா மதங்களையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஜபம் செய்வது என்பது, ஜபமாலை வைத்துக் கொண்டு செய்வது இஸ்லாத்திலையும் பார்க்கலாம், கிறிஸ்டியானிட்டிலையும் பார்க்கலாம், இந்து மதத்திலையும் நீங்க பார்க்கலாம். எல்லோருமே இந்த ஒரு ஜபமாலை வைத்துக்கொண்டு அவரவருக்கு சில மந்திர இதெல்லாம் வச்சிருக்காங்க. அதை இத்தனை தடவை சொல்றது அப்படின்றது. சாதாரண 108 இருக்கும் அந்த மணி மாலையில. இந்த 108வது மணி முடிகின்ற போது ஒரு பெரிய முடிச்சு அல்லது ஒரு பெரிய மணி இருப்பாங்க. அது வந்து நீங்க கவுண்டிங் பண்ணிக்கிட்டே ஒன்னொன்னா தள்ளிக்கிட்டே போகும்போது அந்த பெரிய மணி கையில இடிச்சதுன்னா நீங்க 108 தடவை சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். உங்க மனசு வந்து அதுல வந்து கான்சென்ட்ரேஷனா இருக்கா இல்லைன்ற அவசியம் இல்லை. 108 தடவை நான் சொல்லியாச்சு அப்படின்றதுக்கு அடையாளம் அந்த பெரிய மணி உங்க கையில வந்து இடிச்சிருச்சுன்னா
அப்பாடா 108 தடவை நான் சொல்லிட்டேன். உங்க மைண்டு வேற எங்கேயோ நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வாய் மட்டும் அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். எல்லா விஷயமும் ஊமை சைகையிலேயே கூட பேசிட்டு இருப்பாங்க. வீட்டுல வந்து உட்காந்து ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. மாமியார் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். மருமலை அங்கிருந்து எட்டி பார்த்துட்டு, அம்மா மிளகாத்தூள் எந்த இடத்துல வச்சிருக்கிறீங்கன்னு அப்படின்னாக்கா அங்க சைகையிலே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஓடிட்டே இருக்கும். இது மாதிரி ஒரு வேடிக்கைக்கா சொல்றேன். அது நடக்கிறது நீங்க பார்க்கலாம். ஆகவே அவங்களுடைய கவனம் என்பது மெய்மறந்து தன்னை வந்து உட்காந்து இறைவனை ஜபிக்கிறது இல்லை. இத மாதிரிலாம் நீங்க வந்து பாக்குறது உண்டு. ஆகவே அது தீட்சை வாங்கி ஜபம் செய்தாலும் சரி, அல்லது இது போன்ற மந்திர இதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு ஜபம் செய்தாலும் சரி, இந்த மணிகளை வைத்துக் கொண்டு மந்திரத்தை சொல்லுகின்ற செயலும் கூட பலன் இல்லாம போயிடும்ன்றாரு. ஏன்னா மனம் வந்து அங்க வந்து ஈடுபடலைன்னா எந்த காரியமுமே 1% கூட பக்திக்கு அது உதவாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி காரியத்தை செய்வோம். மந்திரத்தை உச்சரித்து கொண்டு இருக்கும்போது யாருக்கோ எதிராக பாருங்க தொடுக்கப்பட்ட வழக்கை பற்றி மைண்ட் வந்து அப்ப வேற எதையோ திங்க் பண்ணிட்டே இருக்குது. ஆனா 108 தடவை சொல்லி முடிச்ச உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு தீபாரணை காமிச்சிட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பாடா நான் 108 தடவை சொல்லிட்டேன், கடவுள் என்னை காப்பாத்திடுவாரு, அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவு ஒரு அறிவீனமான செயல் என்பதும் ஒரு வீணான வேலை என்பதும் நமக்கு வந்து தெரியும். இதெல்லாம் மனிதர்கள் வந்து யோசித்து பார்த்தா அவர்களுக்கே வந்து புரியும். நம்ம இது போன்ற வழிகளை தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே திங்க் பண்ணி பார்த்தோம்னா இதனால பகவான் இடத்துல நாம வந்து எந்த ஒரு பக்தியை வந்து பெருக்கிக்கவே இல்லை. ஒரு காரியத்துக்காக ஆகணும், ஒரு காரியம் ஆகணும்னு கடவுள்கிட்ட வேணா கூட அதுல கூட ஒரு கவனம் இல்லாம எதையோ திங்க் பண்ணிட்டு 108 தடவை அந்த மந்திரத்தை சொல்லிட்டு போறணும் போது எவ்வளவு ஒரு பொறுப்பற்ற தன்மை, நேர விரயம், பயனற்ற ஒரு இது அப்படின்றது அவங்களே வந்து நினைச்சு வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கும் பக்தின்ற பெயர்ல. ஆகவே இது போன்ற வந்து ஜபம் செய்கின்ற பொழுது நம்ம சாதனாவில கூட சரி, மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கும்போது நம்ம வேற எதையோ நினைச்சிட்டு இருக்கிறோம். நாளைக்கு இந்த பிசினஸுக்கு நாளைக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் நான் சைன் பண்ணி ஆகணும், இந்த ஒர்க் இருக்குதுன்ற எண்ணம் அங்க ஓடிட்டு இருந்ததுன்னா நீங்க இஷ்ட மந்திரத்தை அங்க சொல்லிட்டு இருந்து நான் மைண்டு மட்டும் வேற இடத்துல இருந்ததுன்னா, கீர்த்தனை வந்து வாய் பாடிட்டு இருக்கு ஆனா மைண்டு வந்து இது போன்ற ஏதாவது நினைச்சுட்டு இருந்ததுன்னா நம்மளுக்கே நிறைய இது போன்ற அனுபவங்கள் இருக்கத்தானே செய்யுது. அது யார வேணாலும் இருக்கட்டும், நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இது போன்ற இதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான இதை வந்து தீவிரமா பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுல ஓரளவுக்கு வெற்றி நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். முழுமையான வெற்றி இன்னும் பெறாம தான் இருக்கோம். இல்லைன்னா பெற்றுதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டிய வேலை எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. ஆகவே நம்ம இன்னும் அந்த இம்பர்ஃபெக்ஷன்ல இருந்து பர்ஃபெக்ஷன் நம்ம அந்த இது போகிறதுக்கான முயற்சி ஒவ்வொரு நாளும் ஒரு படி மேல வந்திருக்கேன், 1% மேல வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு திருப்தி ஒரு பக்தர்களுக்கு அது இருக்கணும். அந்த முயற்சி நடக்குதுன்றதாவது நம்மளுக்கு ஒரு இருக்கும் போது அப்பதான் நம்ம வாழ்க்கையில திருப்தி இருக்கு. ஆகவே இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் இந்த மந்திர ஜபத்திலையும் கூட ஒருபோதும் அங்க பயனே தராது. ஆகவே இது போன்ற இதுல வந்து நேரங்கள்ல வந்து மந்திரங்களை சொல்வது, தியானம் செய்வதும் பயனற்று போயிடுன்றதும் சொல்றாரு. அப்போ இதெல்லாம் எச்சரிக்கை நமக்கு. பாபா இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, பக்தி என்ற பெயர்ல இந்த மந்திர உபதேசம் கிடைச்சும் கூட கிடைக்காதவங்க ஏதோ வழியில போறாங்க, அது தப்புன்னு நம்ம சொன்னாலோ அதுல பயனில்லை சொல்லும்போது கிடைத்தவர்களும் கூட அதுல கோட்டை விட்டுடுறோம். அப்ப அதுல நீங்க வந்து எச்சரிக்கையா இருங்கன்னு நினைவுபடுத்துறது தான் இதெல்லாம் பாபா இங்க வந்து நமக்கு நினைவுபடுத்துறாரு. பயனற்று போயிடும், ஜாக்கிரதையா இருங்க. தியானத்துல அமர்ந்து இருக்கும் போது அந்த மனிதர் அதான் பல விஷயங்களை கட்ட போகின்ற வீட்டினுடைய வரைபடத்தை பற்றி, எந்த பக்கத்துல ஓய்வு வரைய வைக்கலாம், எந்த பக்கத்துல வந்து கிச்சனை வைக்கலாம், இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் இப்படி இது போன்ற நினைவுகள்லாம் இது வந்து சரியான பக்திக்கான பயிற்சி அல்ல. ஒரே ஒரு வழிதான்றார், 2 வழி கிடையவே கிடையாது. அது பக்தி. பக்தி என்றால் பரம்பொருள் மீது பற்று, அவனை பற்றி கொள்ள வேண்டும். பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக, பற்று விடகு. இல்லையா? இந்த குரல் கேட்டிருக்கிறீங்களா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? திருக்குறள்ல சொல்றாரு பாருங்க. அதாவது பாருங்க, 1.5 அடியில எவ்வளவு பெரிய தத்துவத்தை நீங்க இந்த உலகத்தின் மீது வைத்திருக்கிற பற்ற வந்து விட்டொழிச்சாகணும் இல்லையா? இந்த உலக பற்று வந்து விட்டொழிக்காம பகவான் மேல பற்று வந்து வராது. ஏன்னா இந்த பற்று தான் உங்களை பிடிச்சி வச்சிருக்கு. அவனுடைய நேச்சர் என்னன்னு சொல்றாரு யாரு? பகவான் வந்து பற்றுடையவனா? யார் மேலேயாவது பற்று வச்சிருக்கானா என்ன? எனக்கு இவன் மேல யார் மேலேயாவது பற்றுடையவனாக இருக்கிறானா? ஏன்னா அவனுக்கு பற்றுதல் என்பது தேவையில்லை. ஏன்னா எல்லாமே அவன் தான் இருக்கும்போது, எல்லாமே அவனா இருக்கும்போது யார் மேல வந்து அவன் பற்று வைக்க வேண்டியது இருக்குது இல்லையா? அவன் அதனாலதான் சொல்றாரு, என்ன சொல்றாரு,
பற்றற்றான் என்று சொல்றார். பகவானை பத்தி சொல்லிக்கிட்ட பொழுது பற்றற்றான் பற்றினை பற்றுக. அந்த பற்றற்றவனை பாரபட்சம் இல்லாம எல்லோரிடத்திலும் அன்பை மட்டுமே பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய, யார் மேலும் பற்று அந்த இதை வைத்துக் கொள்ளாத பற்று அற்றவனுடைய பற்றினை என்றால் பாதத்தை, பற்று இல்லாதவனுடைய பாதத்தை பற்றுக. நீங்க பற்றுக என்றால் இந்த மூணாவது பற்றுக்கு பேரு பிடித்துக் கொள்ளுங்க. அவனுடைய பாதத்தை பற்றினை பற்றுக என்றால் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. பகவானிடத்துடைய பாதத்தை சரணாகதி அங்க. சோ பற்றற்றான் பற்றினை பற்றுக. அப்பற்றை அப்படி நீங்க பிடிச்சுக்கிறீங்க இல்லையா, அவனுடைய பாதத்தை பிடிக்கிறீங்க இல்ல, அந்த பற்றை பற்றுக. எதுக்கு நீங்க பற்றணும் அப்படின்னா பற்று விடற்கு. உங்களுடைய பற்றை இந்த உலகத்தின் மீது, இந்த உலக பொருள்கள் மீது, இந்த ஜட பொருள்கள் மீது, இந்த ஜட உலகின் மீது, இந்த உலகின் மீது பல்வேறு சொந்தம் அது பந்தம் அப்படின்ற மாதிரி அந்த பற்றுக்கள் எல்லாம் வைத்திருக்கீங்களே, அதையெல்லாம் விடுவதற்காக பற்றற்றான் பற்றினை பற்றுக. அது ஒன்றுதான் வழி. அதான் இங்க பாபா சொல்ற, அதுதான் பக்தி வழி. ஒரே ஒரு வழிதான் உண்டு, அதுதான் பக்தி வழி. இந்த வழியினுடைய குறிக்கோள் பரம்பொருளிடமிருந்து எதையோ கேட்பதல்ல, அல்லது எதையோ அவனிடமிருந்து பெறுவதும் அல்ல. ஒருவன் பரம்பொருளுக்காக பக்தி செய்வதுதான் அந்த ஒரே வழி. அவன் வேணும்ன்றதுக்காக செய்வதுதான், அது ஒன்றுதான் வழி. அவன்கிட்ட எதையோ கேட்கறதுக்கோ எதையோ பெறுவதற்காகவே அல்ல. அவன் வேணும். அவன் மீது பக்தி என்றால் அவன் வேணும் சொல்ற. அவன் மீது பற்று என்றால், பற்று என்பது என்ன? ஒரு பொருளை பற்று வச்சிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வேணும், உங்களுடைய சொந்தம் அப்படின்னு அர்த்தம். இப்ப பகவான் மேல நீங்க பற்று வைத்திருக்கீங்கன்னா பகவான் உங்க சொந்தம் ஆக்கிக்கிறதுக்காக. அதனால்தான் ஒருவன் அவரை மகிழ்விப்பதையே தன்னுடைய ஒரே குறிக்கோளாக கொண்டு, அடியை அண்டர்லைன் பண்ணி, அவரை மகிழ்விப்பதையே தன்னுடைய ஒரே குறிக்கோளாக, வேற இரண்டாவது குறிக்கோள் இல்லை. இந்த அவரை மகிழ்விப்பது என்பதுதான் நம்ம மார்க்கிகளுக்கு எல்லாரும் அடிக்கடி நான் ஞாபகப்படுத்து. அவருக்கு மகிழ்ச்சி தராத விஷயத்த, அவர் விரும்பாத விஷயத்த, அவர் செய்யக்கூடாதுன்ற விஷயத்த மறந்து செஞ்சிடாங்க. ஏன்னா நிறைய சோதனைகள் பாபா நமக்கு கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு இதுல நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சாதகனை ஒரு சீடனாக அவர் ஒரு சீடனுக்கு தந்திருக்கின்ற சோதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஆகவே ஒண்ணுலயும் உங்களுடைய செயல் என்பது, உங்களுடைய எண்ணம் என்பது அவருக்கு இது மகிழ்ச்சி தருவதான் பாருங்க. நீங்க செய்ய போற விஷயம் அவர் ஏதாவது செய்யணும்னு சொல்லியிருக்காரா, செய்ய வேணான்னு சொல்லியிருக்காரா, இதைதான் திரும்ப 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 நான் உங்களுக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கிறேன். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். இந்த காலம் இயக்கத்திலேயே இது மிகப்பெரிய ஒரு சோதனை காலம். எந்த ஒரு சீடன் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நடக்கின்றான் என்பதைத்தான் அவர் பார்க்கிறாரு. நீங்களோ நானோ புறவுட்டவெல்லாம் நிரூபிக்கிறதோ அல்லது அவருடைய இறைவனுடைய ஆட்சியை இங்க நிரூபிக்கலாம் இல்ல. அவன் தான் அதை செய்ய போறான். யாராவது மூலமா அவன் செஞ்சே தீருமான். ஆகவே இங்க உங்களுக்கு இப்ப இருக்கிற காலம் என்னன்னா சோதனை காலம். அவர் மகிழ்கின்ற மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த சீடர்களா தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். கோட்டை விட்டுடாதீங்கன்னு நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. ஆகவே அவரை மகிழ்விப்பதையே தன்னுடைய ஒரே குறிக்கோளாக கொண்டு அவருக்கு சேவை செய்கிறார். யாரு? உண்மையான பக்தன். ஏனென்றால் அவருடைய மகிழ்விலே அந்த பக்தன் மகிழ்வை பெறுகிறான். அப்ப இவனுக்கு மகிழ்ச்சியே, அவன் மகிழ்ந்தால் இவன் மகிழ்ந்தான். அவருக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா இவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. அவருக்கு மகிழ்ச்சி தராத துன்பம் தருகின்றவர்கள் இவனுக்கு வேண்டாதவர்கள். வள்ளலார் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, அதாவது சிவனை நினைக்காதவர்களை நாளும் தீண்டேன் என்று சொல்றாரு. பரம்பொருளை நினைக்காதவர்களை நான் தொடக்கூட மாட்டேன்னு சொல்றாரு. ஆகவே இதுதான் பக்தனுக்கு அழகு. அவன் மகிழ்ச்சி தான் எனக்கு மகிழ்ச்சி, அவருக்கு துன்பம்னா எனக்கு துன்பம். அவருக்கு யாராவது துன்பத்தை தராங்க துன்பவாங்கன்னா அவங்க எனக்கும் அவங்க துன்பத்தை தராங்கன்னு அர்த்தம். அதை நான் விரும்ப மாட்டேன். ஆகவே இதுதான் ஒரு சீடனுடைய, ஒரு பக்தனுடைய ஒரு லட்சியமாக, ஒரே லட்சியமாக இருக்க வேணும்ன்றதா பாபா இதுல சொல்றாரு. ஓகேவா? சரி, இந்த சாப்டரை நம்ம வாழ்நாள் முழுசா அப்பப்ப தினமும் ஒரு தடவை படிக்கணும். என்ன சொல்றாரு? பக்தர்கள்லயே மிகச்சிறந்த பக்தர்கள் சொல்றாரு.
அவங்களுடைய தாட்ஸ், அவங்க நினைக்கிறத வேறு வகையா இருக்கு. அவர்கள் பக்தி மார்க்கத்தை பின்பற்றி பரம்பொருளுக்காக சேவை செய்வதெல்லாம் அவருக்கு மகிழ்வை தருவதற்காகவும் அவர் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காகவும் மட்டுமே அன்றி ஒருபோதும் தமக்கு மகிழ்வோ இன்பமோ கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. இதுவே பக்தியின் மிக உயர்ந்த நிலை என்று சொல்றார். பரம்பொருளின் சந்தோஷத்திற்காக பணி செய்பவர்கள் கோபா என்று அழைக்கப்படுகிறார்கள். கோபியர்கள் என்று சொல்றாங்க இல்லையா, கோபா கோபி. சோ இதெல்லாம் இங்க புராண கதைகள்ல பாத்தீங்கன்னா கோபியர்கள் என்று சொன்னால், கோபர்கள் என்று சொன்னால கிருஷ்ண பரமாத்மாவை சுத்திலும் எல்லா பெண்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி சித்தரிச்சு காட்டுவாங்க. அந்த கதையை பார்த்துட்டு மற்றவர்கள்லாம் மிக கேவலமாக அதை கேள்விகள் கேட்பாங்க. ஆனா கோபியர்கள் என்று சொன்னாலே, கோபா என்று சொன்னாலே இறைவனுடைய மகிழ்ச்சிக்காக, அது ஆணோ பெண்ணோ அல்ல. பக்தர்கள் என்பது ஆண்கள் மட்டுமல்ல அல்லது பெண்கள் மட்டுமல்ல. ஆணோ பெண்ணோ பரம்பொருள் தான் எனக்கு வேணும், பரம்பொருளை மகிழ்விப்பதற்காக நான் வாழுகின்றேன், என்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்துமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காக என்று வாழுகின்றார்களே, அவர்களுக்கு பேர் கோபா. ஆண்களா இருந்தா கோபான்னு வச்சுங்க, பெண்களா இருந்தா கோபின்னு வச்சுங்க. அதுதான் அதனுடைய பொருளே. ஆகவே இதுவே பக்தியினுடைய உச்சநிலையாகும். இதை தவிர வேறு பாதை எதுவுமே இல்லை. ஆகவே இந்த சிறந்த பக்தர்கள் இடத்துல நம்பர் 1 அப்படின்ற இடத்த நம்ம பெறணும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியதெல்லாம், எதை செய்ய வேணாம்னு சொன்னாலும் செஞ்சிடாதீங்க, எதை செய்யணும்னு சொன்னாரோ அதை விட்டுடாதீங்க. அப்படி செய்ய வேணாம்னு சொல்றது யாராவது செஞ்சாங்கன்னா முடிஞ்சா திருத்த பாருங்கள், இல்லைன்னா விலகிக்குங்க. ஆகவே அவர் மகிழ்ச்சியாய் இருப்பதற்காகவும் அதுக்காக மட்டுமே நம்ம எல்லாமே இருக்கணும், எல்லாம் சொல் செய்யணும். இதுதான் உயர்ந்த பக்தர்களுக்கான ஒரு அடையாளம். அத்தகைய தகுதியை நம்ம வளர்க்கணும். பாபா விரும்புகிறாரு. ஓகே, நன்றி. இந்த சொற்பொழிவை தொடர்புடைய